என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அதிசயம்! இந்தியா டீம் ஆண்களுக்கு சலிச்சவங்க பெண்கள் இல்ல, பெண்களுக்கு சலிச்சவங்க ஆண்கள் இல்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 டீமும் ஃபைனல்ஸ்ல போயிருக்காங்க. எதுல என்னன்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். நல்லா கேளுங்க. எஸ். நியூ டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கோவோட வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படித்தான். இனிமேல் எல்லா ஸ்போர்ட்ஸையும் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொக்கோவோட வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அணி ஆண்களும் சரி, பெண்களும் சரி 2 பேருமே ஃபைனல்ஸ்ல போயிருக்காங்க. அது எப்படி போனாங்க என்னன்றத டீட்டெயிலா சொல்றேன். எஸ் கொக்கோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செமிஃபைனல்ஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொண்டது இந்திய பெண்கள் அணி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து பயங்கரமா டாஸ வின் பண்ணி நம்ம ஆரம்பிச்சாலும், ஃபர்ஸ்ட் டர்ன் அப்படின்னுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் அத. அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தாங்க. ஒரு 10க்கு சவுத் ஆப்பிரிக்கா 10 பாயிண்ட், இவங்க 5. அதுக்கப்புறம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் டிஃபெண்டிங்கும், அட்டாக்கிங்கும் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 16 பாயிண்ட் தான் சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறம் நடந்த மீதி இருக்கிற 3 செட் மொத்தம் 4 செட் நடக்கும். அதுல யார் அதிக பாயிண்டோ அவங்க தான் வின்னரு. அதுல மொத்தமே 16 பாயிண்ட் தான் எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. 66 பாயிண்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லீட் அடிச்சு பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிய பெற்றாங்க இந்திய மகளிர் அணி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதன் மூலமா ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. அதை தொடர்ந்து நடந்த அடுத்த மேட்ச் ஆன ஆண்கள் அ அரையிறுதி சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா, அதே சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அணிய வந்து இந்திய ஆண்கள் அணி எதிர்கொண்டாங்க. ஆரம்பத்துல சவுத் ஆப்பிரிக்கா வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ். என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கு? இந்திய அணி பாயிண்ட் எடுக்கவே திணறுது. டாஸ வேற அவங்க தான் ஜெயிச்சாங்க. அவ்வளவுதான் போலயே, டாஸ் ஜெயிக்கிறவங்க தான் இந்த இது ஜெயிப்பாங்க போலயேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 25 அவங்க லீடிங் இருக்காங்க. இங்க 5, 6 தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து 25 வந்து 27 ஆக்கி அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, 60ய தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பெருசா ஜொலிக்க முடியாம கடைசி நேரத்துல வந்து ஒரு 40 கிட்ட தான் வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ நல்ல ஃபைட்டிங் மேட்ச்சா இருந்தது கொக்கோ பார்க்கும்போது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்திய ஆடவர் அணியும் வெற்றி பெற்றதுன்னே சொல்லலாம். 2 பேருமே வந்து சவுத் ஆப்பிரிக்காவ தான் எதிர்கொண்டாங்க. 2 பேருமே ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. 2 பேருமே ஃபைனல்ஸ்ல நேபாள இன்னைக்கு எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாரி நெறைய புது புது ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் கப் அதையும் டெலிகாஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வர ஃபியூச்சர் ஜெனரேஷன் நெறைய ஸ்போர்ட்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண நெறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு, முடிஞ்ச அன்னைக்கு ஃபைனல்ஸ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.